சொத்தெல்லாம் எவ்வளோ சேர்த்து வைக்கணுமோ அப்பா சேர்த்தே வச்சுருக்காரு. கடையை டெவலப் பண்ணுறாப்புல ஏதாச்சும் யோசனை இருக்கா, இல்லை இப்படியே நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதை பற்றி இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் யோசிக்கல. படிப்பு முடிஞ்சதுமே உங்கள் மளிகை கடைக்கு வேலைக்கு போயிட்டீங்களோ? படிக்கும்போதே பாதி நேரம் கடையில் தான் இருப்பேன். ஏன் வேலைக்கு போகணுன்னு அப்பயே ஒன்றும் என்னலாம் இல்லையா? அது தோணலை. சரி நம்ம கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் இறங்கியாச்சு. ஃபுல்லாக கடையவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். புரியுது புரியுது புரியுது. நல்லா படிச்சிருக்கீங்க. முயற்சி பண்ணியிருந்தா அப்பயே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குமே. பா போதும்பா, உங்க வேலை பத்தின பேச்செல்லாம் எனக்கு போர் அடிக்குது. சாப்பிடலாமா? பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். உனக்கு பிடிச்ச கல் தோசை செஞ்சு வச்சிருக்கேன். மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல, சொன்னீங்கன்னா அதையும் செஞ்சிருவேன். இதான் வேணும் அதான் வேணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. எது கொடுத்தாலும் பரவாயில்ல. சாந்தி, கறி கடைக்கு ஃபோன் பண்ணி மட்டன் கொண்டு வர சொல்கிறேன். சமைச்சு சாப்பிட்டு கிளம்பட்டுமே.